அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எதிர்விசை சேனலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடையை பார்த்து வருகிறோம். இதற்கு முன்னர் கூட்டு நுண்ணோக்கினுடைய அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை பார்த்துள்ளோம். அதனை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன், சென்று பாருங்கள். நாம் இன்றைய வீடியோவில் கண்ணினுடைய குறைபாடுகளை பற்றி காண இருக்கிறோம். வாங்க இன்றைய வீடியோவை பார்க்கலாம். கண்ணின் குறைபாடுகள் 4 வகைப்படும். 1. கிட்டப்பார்வை மயோபியா. 2. தூரப்பார்வை ஹைப்பர்மெட்ரோபியா. 3. விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு பிரஸ்பயோபியா. 4. பார்வை சிதறல் குறைபாடு அஸ்டிக்மெட்டிசம். இதுதான் கண்ணில் உள்ள 4 குறைபாடுகள். இதில் நாம் கிட்டப்பார்வை மற்றும் தூரப்பார்வையை விளக்கமாக காண இருக்கிறோம். கிட்டப்பார்வை கிட்டப்பார்வை மயோபியா. இது கண்ணினுடைய அமைப்பு. அதாவது கிட்டப்பார்வை மட்டுமே நன்றாக தெரியும், தூரத்தில் உள்ள பொருட்கள் சரியாக தெரியாது. இதற்கு காரணம் விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுகிறது. எனவே நமக்கு தூரத்தில் உள்ள பொருட்கள் சரியாக தெரியாது. தூரத்திலிருந்து வரும் ஒளிக்கதிரானது விழிலென்ஸில் பட்டவுடன் அது விழித்திரைக்கு முன்பாக குவிந்து விடுகிறது. இந்த குறைபாடு உடைய கண்ணை சரி செய்வதற்கு நாம் குழிலென்ஸை பயன்படுத்த வேண்டும். இதில் குழிலென்ஸை அணியும் பொழுது நமக்கு விழித்திரைக்கு முன்பாக குவிந்த பொருளினுடைய பிம்பமானது குழிலென்ஸை அணிந்த பிறகு விழித்திரையில் விழுகிறது. பார்வை நன்றாகவும் தெரிகிறது. தூரத்திலிருந்து வரும் ஒளிக்கதிரானது குழிலென்ஸில் பட்டு விழிலென்ஸின் வழியாக விழித்திரையில் குவிகிறது. இது குறைபாடு நீக்கப்பட்ட கண். அதாவது கிட்டப்பார்வை குறைபாடு உடைய ஒருவர் குழிலென்ஸை அணிவதால் அவருக்கு தூரத்தில் உள்ள பொருட்கள் நன்றாக தெரியும். அடுத்ததாக தூரப்பார்வை ஹைப்பர்மெட்ரோபியா. இது குறைபாடு உடைய கண். அருகிலுள்ள பொருட்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தெரியாது, ஆனால் தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்கும் பொழுது தெரியும். இது அருகிலுள்ள பொருட்களுடைய பிம்பமானது விழித்திரைக்கு அப்பால் குவிக்கப்படுகிறது. இது தூரப்பார்வை குறைபாடு என்று கூறுகிறோம். அதாவது தூரப்பார்வை தெளிவாக தெரியும், அருகிலுள்ள பொருட்களுடைய பிம்பமானது விழித்திரைக்கு அப்பால் பின்புறம் குவிக்கப்படுகிறது. எனவே இக்குறைபாட்டை சரி செய்ய நாம் தகுந்த குவிலென்ஸை பயன்படுத்த வேண்டும். அருகிலுள்ள பொருளில் வரும் ஒளிக்கதிரானது குவிலென்ஸில் பட்டு அடுத்தது விழிலென்ஸில் பட்டு விழித்திரையில் குவிகிறது. இப்பொழுது நமக்கு அருகிலுள்ள பொருட்கள் தெளிவாக காண இயலும். தூரப்பார்வை குறைபாடு உடைய ஒருவர் குவிலென்ஸை அணிவதால் அவருடைய குறைபாடு சரி செய்யப்படுகிறது. அடுத்ததாக தூரப்பார்வை மற்றும் கிட்டப்பார்வைக்கிடையே உள்ள வேறுபாட்டை காணலாம். வேறுபடுத்துக கிட்டப்பார்வை, தூரப்பார்வை. கிட்டப்பார்வை மயோபியா என்று அழைக்கப்படும். தூரப்பார்வை ஹைப்பர்மெட்ரோபியா என்று அழைக்கப்படும். கிட்டப்பார்வையில் விழிக்கோளம் சிறிது நீண்டு விடுகிறது. தூரப்பார்வையில் விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது. கிட்டப்பார்வை அருகிலுள்ள பொருள் தெளிவாக காண முடியும். ஆனால் தூரப்பார்வை என்பது தொலைவிலுள்ள பொருளை தெளிவாக காண முடியும். கிட்டப்பார்வையில் தொலைவிலுள்ள பொருட்களை தெளிவாக காண இயலாது, காண முடியாது. தூரப்பார்வையில் அருகிலுள்ள பொருட்களை தெளிவாக காண முடியாது. விழிலென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு அதிகம். விழிலென்ஸிற்கும் விழித்திரைக்கும் இடையே உள்ள தொலைவு குறைவு. பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாக உருவாக்கப்படுகிறது. பிம்பங்கள் விழித்திரைக்கு முன்பாக உருவாக்கப்படுகிறது. தூரப்பார்வையில் பிம்பங்கள் விழித்திரைக்கு அப்பால், அதாவது விழித்திரைக்கு பின்புறம் உருவாக்கப்படுகிறது. இக்குறைபாட்டை சரி செய்ய, கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய தகுந்த குழிலென்ஸை பயன்படுத்தி கிட்டப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம். தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய தகுந்த குவிலென்ஸை பயன்படுத்தி தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த முக்கியமான கேள்வியில் சந்திப்போம்.